ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் vlogs. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டு வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 10 வரமிளகா, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பெருங்காய கட்டி எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் கல்லுப்பும் போட்டு அதையும் மொறுமொறுன்னு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் எள்ளு போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணியதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இந்த பொடி கெடாமல் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்குங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்லாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.